தனி ஒருவன் உங்களுக்கு எப்படி இருக்கு 10 வருஷம் கழிச்சு ரீவிசிட் பண்றப்போ? ஸோ ஃபர்ஸ்ட் டேல என்ன ரிவ்யூ கிடைச்சதோ அதே ரிவ்யூ அந்த பாட்டு வந்தப்போ எல்லாருமே ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு தான் பார்த்தோம். எப்படி சார் இருக்கு அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ்? படத்தில் அவர் அதை வச்ச பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாரு லிட்டரலி நாங்கள் எல்லாம் ஒரு சாரி சொல்லி ஆகணும். அந்த படத்தை அந்த டைம்ல கரெக்டான ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்துட்டு இப்போ வந்து அது சூப்பர் வாவ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இப்போ இருக்கிற மாதிரி இந்த பார்ட் 2 வந்திருந்தா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் படமா அது உங்களுக்கு நீங்க தனியா லீட் எடுத்து பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த அந்த அசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? அந்த படம் எடிட்டா தவறாக இருக்கிற ஒரு படம். ரெக்கக்னேஷன் அப்படின்றது எப்படி இருக்கு எடிட்டர்ஸ்க்கு? தவறுகளை சரி பண்ணுற இடம் எடிட்டிங் டேபிள். நான் யாராவது ஒருத்தரோட தவறை சொன்னேன்னா அது நாளைக்கு என்னோட ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார், தனி ஒருவன் 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ பார்த்தா கல்ட் கிளாசிக் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறோம். ரிலீஸ் அப்பயுமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எடிட் பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் எல்லாமே தனி ஒருவன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி இருக்குது 10 வருஷம் கழிச்சு ரீவிசிட் பண்ணுறப்போ? 10 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலி போன மாதம் ரிலீஸ் ஆன அந்த ஃபீல்டில் தான் இன்னும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேல என்ன ரிவ்யூ கிடைச்சதோ அதே ரிவ்யூ இன்னைக்கும் நம்ம யாரை மீட் பண்ணாலும் தனி ஒருவன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு எனர்ஜியில் பேசியிருப்பாங்க இல்லையா படம் பார்த்துட்டு. ஆமாம். ஸோ அதே எனர்ஜியில் இன்னமும் பேசுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த 10 வருஷம் போனதே தெரியல. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி நரேஷன் மாதிரி வந்ததா இல்லை வந்துட்டு உங்களுக்கு பவுண்ட் மாதிரி கொடுத்தாங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பவுண்டாக தான் கொடுத்தாரு. கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டு படி அப்படின்னு படிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நான் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு அப்புறமா தரேங்க. பட் அந்த டேட் வந்து கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிக்க வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ண வைக்கிற அந்த டேட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஐயோ எப்போ வரும் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஹாஃபில் அது என்ன அடுத்த என்ன மாறப்போகுது, எப்படி போக போகுது அப்படிங்கிற அந்த வந்து நம்ம படிக்கும் போதே அது அந்த எனர்ஜி இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள. தனி ஒருவனுடைய டெலிட்டட் சீன்ஸ் வரைக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். எப்படி இதை கை வச்சாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை தூக்குனீங்க? கான்ஃபிடென்ட் அதான் தேட்டரில் நான் வந்து என்னோட படம்னு கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் நான் இந்த படம் உட்காந்தேன்னா அந்த இடத்துல எனக்கு தூக்கம் வருது, இல்லை நான் உட்காந்துருக்க மாட்டேன், டயர்டாக இருக்குது, வெளியில் எழுந்துச்சு போவேன் அப்படின்னு எந்த சின்னதாக ஒரு ஃபீல் வந்தால் கூட அந்த இடத்த தூக்குறது தான் கரெக்டான தீர்வும் கூட. அது வேற இடத்துல கூட நம்ம கன்வே பண்ணலாம், வேற மாதிரி கூட கன்வே பண்ணிட்டு போகலாம். பட் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வச்சு ஆடியன்ஸை டயர்டாக்கிறத விட அதை வெளியில் எடுத்துட்டு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது வேணால் பெட்டருங்கிறது தான் எங்களோட தாட். ஓகே. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் சில சீன்ஸ் எல்லாம் தூக்கணும் அப்படின்னா அது ஓவர் பிரில்லியன் சீனை தான் தூக்கணும். இந்த படத்துக்குள்ளே அந்த சீனாக தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெலிட்டடில் கூட அது வந்து பெரிய ஹிட் ஆனிச்சு. அதை தூக்கும்போது அது ஏன் தூக்கணும்னா பிரில்லியன் சீன். அந்த பிரில்லியன் சீன் படத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா படத்தோட ஃப்ளோவை மாற்றிடும். மேபி அந்த அதில் இருக்கிற சீக்ரெட்டை முன்னாடியே ஓப்பன் பண்ணி விட்டுரும், அந்த டெம்ப்டை முன்னாடியே உடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால தான் அந்த சீன்ஸை கூட தூக்கணும். ஐயோ நல்ல சீனை தூக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சே தான் தூக்குறோம். அந்த மாதிரி சில சமயம் தூக்க வேண்டிய கண்டிஷன் வரும். ஒன்று ஒர்க் அவுட் ஆகாத சீனை தூக்குவோம், இல்லை ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் ஆகி இது ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் ஆகி ஆடியன்ஸை வந்து அந்த சஸ்பென்ஸ் முன்னாடியே உடைச்சிருமோங்கிற பயத்தில் தான் தூக்குனது. ஓகே சார். அதை தான் ஆனால் தூக்கிட்டோம். ஆனால் ரொம்ப நல்ல சீனு, ஆடியன்ஸுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்தது சமூக வலைதளம் யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அதை போட்டு பெரிய ஹிட் ஆனது. நைஸ் திங் சார். ஆர்ஆர் இல்லாமல் எஸ்எஃப்எக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடிட் டேபிளில் வந்து லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹிப்ஹாப் அது அவரோட ஒர்க் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது இந்த படமே? ஆக்சுவலி படத்தில் பாட்டுலாம் மாறிடுச்சு. காதல் கிரிக்கெட் சாங் அந்த இடத்துல கிடையாது. அது பெரிய லவ் சீன்ஸ், ஒரிஜினலாக லவ் சீனாகவே ஷூட் பண்ணப்பட்டது. அந்த இடத்துல அந்த லவ் வந்து அவ்வளோ இடம் தேவைப்படலன்னு சொன்னால் அதை மாண்டேஜாக கட் பண்ணிட்டோம். இப்போ மாண்டேஜாக கட் பண்ணால் அதுக்கு வேறு வழி இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் நயன்தாரா மேம்க்கு ஓப்பனிங் சாங் அவர் மைண்டில் இருந்தார். இல்லை அங்கே சாங் வேணாம், இங்கே மாற்றி போடலாம் அப்படின்னோன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் ஆரம்பித்து ஒரு சூப்பர் சாங் கொடுத்தாரு.
அதே மாதிரி நாங்கள் எடிட்டில் சும்மா கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்போம், பட்டம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கோம், எங்கே வாசிக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அவுட்புட் பார்க்கும்போது எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட், அந்த தனி ஒருவன் சாங்காக இருக்கட்டும், மிருகம் சாங்காக இருக்கட்டும், அதை பிளேஸ்மெண்ட் இடத்துல அது வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சு. அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது, எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாரு அவர். ஹிப்ஹாப் அதை பற்றி பேசும்போது இன்னைக்கு வரைக்கும் தனி ஒருவன் அப்படின்னா டக்குன்னு அந்த தீமைதான் வெல்லும் வந்து போயிடும். ஏன்னா ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோக்கான எலிவேஷன் சாங் இருக்கும், லவ் சாங் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு வில்லனோட ஆந்தமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக ஹாண்ட் பண்ணும், செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த பாட்டு வந்தப்போ எல்லாருமே ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு தான் பார்த்தோம். எப்படி சார் இருந்தது அந்த சாங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், அதில் அரவிந்த் சாமி சாரோட அந்த வோக்கல் போர்ஷன் டைலாக்ஸ் வருது. ஸோ ஆக்சுவலி அது வந்து நமக்கு தனியாக ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி தான் ஷூட் பண்ணுவோம். ஆனால் படத்தில் அவர் அதை வச்ச பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கதையை அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போயிடுச்சு. இதோட அது நம்ம இருவரில் அரவிந்த் சாமி சாரோட வாய்ஸில் ஒரு கவிதை இருக்கும். ஸோ அதனோடு நான் இருந்தோம். ஆமாம், அதே மாதிரியான ஒரு பவர் பேக்கு. அது ஒரு வேற ஜானர், இது வேற ஜானர். ஸோ அந்த ஐடியாலஜி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அதுலேருந்து எடுத்த ஒரு பாயிண்ட் தான் அது. ஆனால் வேற ஜானர், இது வேற ஜானர். இது ஒரு இதுக்கப்புறம் இது அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, என் படம்னு இல்லை எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அதோட டிசைடிங் பிளேஸே வந்து அது அந்த படம் ஹிட்டா இல்லை அதோட ரிசல்ட் வந்து ஃப்ளாப் ஆக தான் என்ன வாட் எவர் த ரிசல்ட் எடிட் டேபிள் தான் டிசைட் பண்ணும். எடிட் டேபிளில் ஒரு படத்தை எப்படி வேணால் மாற்றலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டேரக்டர்ஸ் எப்பவுமே பேசுவாங்க. அந்த எடிட் டேபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும், அதோட ப்ரெஷர் சேலஞ்ச் எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப ப்ரெஷரைஸான ஒரு இடமா தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு போய் சேர போகிற ப்ரெசன்டேஷன். என்ன தான் கஷ்டப்பட்டேன், நான் மழையில் நனைஞ்சேன், வெயிலில் நனைஞ்சேன் இப்படிலாம் சொன்னோம்னாக்கெல்லாம் அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு போய் சேர போகிறது கிடையவே கிடையாது. எந்த இதுக்குமே சப்டைட்டில் இல்லைங்க நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், அதெல்லாம் போய் புரியாது. ஓ அப்படியாண்டு போயிடுவான். பட் ஆனால் காசு கொடுத்து ஒருத்தன் படம் பார்க்குறப்ப அந்த 2.5 மணி நேரம் உள்ளே உட்காரணும்னா அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போது அந்த டேபிளில் உட்கார்ற 2 பேர், டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும், 2 பேருக்குமே அந்த ஈகோ, நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் சின்னதான், நீ சின்னதான், மியூச்சுவலான அந்த கான்வர்சேஷன் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தானாக மூவ் ஆகிடும். ஓகே சார், உங்கள் ஃபில்மோகிராஃபி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஃபில்மோகிராஃபி தான். ஆக்ஷன் இருக்கும், ஒரு ஹாரர் ஃபிலிம் இருக்கும், ஒரு காமெடி ஃபிலிம் இருக்கும். காமெடி ஃபிலிம் பற்றி பேசலாம் சார். மனம் கொத்தி பறவையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம தில்லுக்கு துட்டாக இருக்கட்டும், அது 2 ஜானர்லேயுமே வந்துடும், காமெடி ஹாரர்னு வந்துடும். அந்த படங்களில் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஏன்னா ஜாலின்றதை தாண்டி ஒரு காமெடியில் கை வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல. முன்னாடி வந்து ஒரு படம் இருக்கும், அதில் ஒரு காமெடி ட்ராக் இருக்கும், எங்கேயாவது கை வைக்கணும் அப்படின்னா அந்த காமெடி ட்ராக்ல வந்து கை வைப்பாங்க. பட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இருக்கிறதுலே காமெடி ஃபிலிம் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த ஹியூமர் திருப்பி எதானே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே சைக்கலாஜிக்கலாக வந்துடும். அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது. இப்போ மற்ற ஆக்ஷன்லாம் ஓகே, இது இந்த கிக்கு சரியில்லையா, அது மேனேஜ் பண்ணலாம். ஹியூமரில் அதை பண்ண முடியாது. நீ பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்ஸ் அது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஒரு எனர்ஜி கொடுக்குதோ அந்த எனர்ஜி அதான் ட்ரூ. ஓகே. ஸோ எழில் சாராக இருக்கட்டும், எழில் சார் படம் நிறையா பண்ணியிருக்கேன். எழில் சாரோட பேட்டர்ன், அவருக்கு பிடிக்கிற அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலையா பார்ப்பாரு, ஒர்க் அவுட் ஆகலை, சரி ஓகே அதை அப்படியே ரீஷூட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், அதுக்கு ஒரு பேக்கப் வச்சுருப்பார், ஒரு பேக்கப் டே வச்சுருப்பார். ஏன்னா ஹியூமரு ஒரு நாள் அதிகமாக போனால் கூட பரவாயில்ல, அந்த அப்படியே தூக்கிட்டு அந்த லிங்க்கெல்லாம் நம்ம உட்காந்து பேட்ச் பண்ணோம்னா அந்த எனர்ஜியாக வராது அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டு பரவாயில்ல தூக்கிடலாம், அது ஒர்க் அவுட் ஆகாத வச்சு என்ன பண்ண போகிறோம், அது பேட்ச் பண்ணி அது ஹியூமராக இருக்காது அப்படின்னு. ஸோ அது எல்லா படங்கள்லேயுமே அந்த ஹியூமரில் அந்த மாதிரி தான் பார்ப்போம். சார், முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐகானிக் ஃபிலிம், அதுவும் ஒரு கல்ட் கிளாசிக் தான் வழக்கு. இன்னும் எப்படி சார் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து ஃபஸ்ட் படம் வரைக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு? 1001 வந்து நான் அசிஸ்டண்டாக லாஸ்ட் படம். அது ஒரு டோட்டலி வேறு ஜேர்னர். அப்படியே முடிச்சுட்டு வழக்கன் ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கன் வந்து அது பாலாஜி சாருமே, இப்போ ராஜா சார் பாலாஜி சார்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜி, நல்லா வர வரையும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது தோண்டி எடு ஏதாவது ஒன்று கிடைக்கும் பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் 2 பேருடைய கேரக்டருமே.
அந்த படம் ஒரு 4 வருஷம் 4 வேல கதை சொல்ல ஆரம்பிச்சு, 5 வேல கதை சொல்ல ஆரம்பிச்சு, 6 வேல கதை சொல்ல ஆரம்பிச்சு, இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஓகே இது போதும் ஆடியன்ஸுக்கு, இதுக்கு மேலே குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ப்ரெசென்ட் பண்ணதான் அந்த படம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் படமா அது உங்களுக்கு நீங்கள் தனியாக லீட் எடுத்து பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த அசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? காலேஜில் படித்ததும் சரி, அசிஸ்டண்டாக இருந்ததும் சரி, எதையுமே அந்த படத்தில் நான் பண்ணல. அப்போ நான் அதில் வந்து இன்னைக்கு படம் எடுத்து பார்த்தா நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அது அன்னைக்கே தெரியும். அப்போது சில வேர்ஷன்ஸ் மாற்றுறதுனால சில சீன்ஸை மாற்ற வேண்டி இருந்துச்சு. அப்போ நம்பின ஒரே ஒரு விஷயம், ஒரு ஃப்ளோ செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் குறைகளே தெரியாது. அந்த படம் எடிட்டாக கட்டிங் பாயிண்ட்டாக இன்னமும் தவறாக இருக்கிற ஒரு படம் தான் அது. வழக்கெல்லாம் அவ்வளோ தெரியும் பார்க்கும்போது, ஆனால் படமாக பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட தெரியாது. ஏன்னா அந்த படத்தோட ஃப்ளோ அப்படி. ஓகே, அந்த ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் விஷயம் எதுவுமே தெரியாது. அது என்ன கேமராவில் எடுத்தீங்க, அது கிரெயின்ஸ் இருக்கா, நாய்ஸ் இருக்கா, அதெல்லாம் ஆடியன்ஸ் மண்டியில் ஏறவே வராது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன், ஐயோ 180 ஜம்ப் பண்ணியிருக்கோம், ஐயோ ஜம்ப் கட்டு பண்ணுறோம், லிப்பை ராம் பண்ணுறோம், இப்படிலாம் நிறையா எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், டோட்டலாக நம்ம காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருந்துச்சு உள்ள. அதே டைம் இதெல்லாம் தெரியலையே, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் தேட்டரில் படம் பார்க்கும்போது, படம் பார்த்தோன்னே ஆக்சுவலி ராஜா சார் அந்த படம் ப்ரிவியூ பார்க்குறாரு. ஆனால் இப்படின்னா இருக்குது, சூப்பராக இருக்குடான்னு, லிப்லாம் ராம் பண்ணியிருக்கேன், இந்த அப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்பா பெரிய ஏன்னா ஒரு எடிட்டர் ஃபேமிலியே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, எடுறா வண்டி அப்படிங்கிற. அவ்வளோதான் ஜாலி. ஃபஸ்ட்டு கேட்டது ராஜான்ட்ட தான் கேட்டேன். ஃபுல்லாக எடிட்டில் மாற்றி மாற்றி கட் பண்ணியிருக்கேன் தெரியுது அப்படின்னேன். தெரில அப்படின்னாரு. அப்புறம் நான் இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கான்ஃபிடென்ட் அது. ஓகே, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? ஏன்னா 1001 நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. லிட்ரலி நாங்கள் எல்லாம் ஒரு சாரி சொல்லி ஆகணும். அந்த படத்தை அந்த டைமில் கரெக்டான ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்துட்டு இப்போ வந்து அது சூப்பர் வாவ் அப்படின்னு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 1001 வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் ஷூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொலசார்ட் அசிஸ்டண்டாக போனேன். முழு படமும் ஒரு 5 மணி நேரம் படம் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவல் டைம். அந்த 5 மணி நேர படமும் இப்போ இருக்கிற மாதிரி இந்த பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்திருந்தா அது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய படமாக இருந்திருக்கும். அசைக்க முடியாத பாகுபலியை தாண்டின ஒரு கண்டென்ட்லாம் அதை ஸ்குவீஸ் பண்ணும்போது அதோடைய ஜூஸ் போயிடுது இல்லையா, எசன்ஸ் மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் அது. அந்த படம் மிகப்பெரிய படம். சிலா சார் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன சவுண்டுலேருந்து ஆரம்பித்து மியூசிக்கோட ரெஃபரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவர் ஒரு மைண்டில் எல்லாமே வச்சுருந்துட்டு அதை எப்படி பண்ணணும் எல்லா ப்ரெசன்டேஷனும் பண்ணி பார்த்த ஒரு படம் அது. தமிழ் சினிமாவில் வந்து மிஸ் ஆன ஒரு படம் தான் சொல்லணும் அது. பாலாஜி சக்திவேல் சார் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டராக பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு தெரியும். அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அப்பயுமே ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாரா இல்லை டென்ஷனாக இருப்பாரா? பயங்கர டென்ஷனாக இருப்பார். ஏதாவது தூக்கிட்டோம்னா அப்படி டென்ஷனோட உச்சத்துக்கு போயிடுவார். அதாவது பாலாஜி சார் வந்து அப்படியே ஒரு பத்திரகாளி எவ்வளோதான் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு தூக்குனீங்க சார், அது இது என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வருவார். நீ உன் உடம்புக்கு நீ அவ்வளோ யோசிச்சேன்னா என் உடம்புக்கு நான் எவ்வளோ யோசிக்கணும், இந்த பேப்பரு பாரு அப்படிம்பாரு. கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கோவமாகறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ கூலாக ஒரு பேப்பர் வரும். சார் இப்போ ஒரு படத்தோட ரிசல்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாரை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருது. ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, டிரெக்டரோட அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே இது வந்து நம்ம பார்க்குறோம். பட் வந்து ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து அதில் வேலை செய்கிற மற்ற டெக்னீஷியன்ஸை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல படம் நல்ல ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு நைட்டில் அவனோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஓகே, அதே நைட்டில் அதை க்ளோஸும் பண்ணும். இது இன்னமும் இல்லை, எப்போவுமே அது நடக்கும். ஓகே, அது மாற்றவும் முடியாது. ஸோ டெக்னீஷியன்ஸ்க்கான விஷயம் வந்து நீங்கள் ஆனால் உண்மையாக ட்ரூவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ட்ரூ படத்தில் இருக்குது. ஆனால் படம் ஃபெயிலியர், ஆனால் உங்களை தேடி படம் வரும். ஓகே, அந்த ஒர்க்குக்கான வேல்யூ ஒன்று இருக்கும். படத்தில் இருக்க ஏதோ ஒருத்தர் லைட்மேன் கூட வழியாக கூட வரலாம், லைட்மேன் வழியாக வரலாம், பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் அசிஸ்டன்ஸ் வழியாக வரலாம், இல்லைக்கு
கடைசியாக வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவங்க மூலமாக கூட பெரிய கான்டாக்டில் ஒரு படம் வரும். எனக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ நம்ம எங்கே வேலை பார்க்குறோம், ஏன்னா எனக்கும் லைட்மேனுக்கும் சம்மந்தமே கிடையாது. லைட்மேன் சொல்லி ஒரு படம் வருது, எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம அங்கே பார்த்துருக்கோம் சார், அங்கே ஒர்க் பண்ணணும். அதுதான் இந்த சினிமாவில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். வேர்ட் ஆஃப் மவுத்தோட வேல்யூ அது அங்கேருந்தே இருக்குது. ஓகே சார், மனம் கொத்தி பறவை வந்து ஒரு அல்டிமேட் காமெடி படம் சார். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா அதில் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த காமெடி வந்து போர் அடிக்காது. எஸ்கே அவர்களுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான அவரை வந்து பிஎன்சி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு படம். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரை இப்போ வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார், இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காரு, சக்ஸஸ் இருக்குது. அந்த டைம் ஏர்லி ஸ்டேஜஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எஸ்கே நான் பொறுத்தவரையிலும் பார்த்தா அவரோட உழைப்பு வந்து அந்த படத்தில் ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும் போதும், அதுக்கு முன்னாடி அவர் ஆங்கர், நல்ல ரீச்சான ஒரு பர்சன் தான். ஒரு தெருக்குள்ளே நடந்து வந்தால் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு கேரக்டர் தான். யாரோ ஒருத்தர் புதுசாலாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலை, அவருக்கு கேமரானாலும் நல்லா தெரியும். அப்படி இருந்தாலுமே இந்த படத்துக்குள்ளே வந்து அவர் நடிக்க ஆரம்பித்தப்போ ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும் போதும் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, டேரக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு ரஷ் கொஞ்சம் பார்த்துட்டு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கோ, இல்லை சப்போஸ் நாங்கள் ஏதாவது சொன்னோன்னா அடுத்த வாட்டி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் பண்ணி நான் ப்ரெசன்டேஷன் மாத்திரன்னு அந்த படத்துலேயே அவரோட ஸ்கேல் மாறி 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 இருக்கும். அப்டேட் ஆகிட்டே இருப்பார், அப்டேட் ஆகிட்டே சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா ஆங்கராக இருக்கும்போது இருக்கிற சில விஷயங்கள் ஹீரோவாக மாறும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு யாருமே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அவர் பார்த்தாலே அவரே கண்டுபிடிச்சி அதுக்குள்ள ஒரு உழைப்பு இருந்துச்சு, அது ஒரு இன்வால்மெண்ட். அதில் அந்த உழைப்பு தான் இந்த உயரம், அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணுவாங்களா சார் யூஸ்வலாக வந்துட்டு அவங்களுடைய படங்களை? எல்லா மேக்ஸிமம் அவங்களுக்கு இப்போ விஷால் சார் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் பார்க்கணும் அப்படின்னு அவருமே பார்த்துருக்காரு. எல்லா ஹீரோஸுமே வருவாங்க அவங்களுடைய ஏன்னா அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான, ஏன்னா சில இடத்துலலாம் சில எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்துருப்பாங்க. கரெக்டாக வந்திருக்கா, இல்லை நான் ஓவர் டூ பண்ணுறேன்னா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அதுக்கெலாம் வந்து பார்த்துட்டு ஓகே இது இப்படியே போகிறேன். ஏன்னா சில திருப்பி அதை வந்து ஃபுல்லாக எடுத்ததுக்கு பிறகு எங்கே கரெக்ஷன் பண்ணுறது, அதனால நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களோட ரஷ்ஷை பார்த்தாலே அவங்க அப்டேட் ஆகிடுவாங்க. ஓகே சார், இப்போது தில்லுக்கு துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அது வந்து 2 பேட்டர்னுமே தான், ஒன்று ஹாரர் இருக்குது, இன்னொரு பக்கம் காமெடி இருக்குது. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், சிரிக்கவும் வைக்கணும், ஒரு பக்கம் ஹாண்ட் பண்ணவும் வைக்கணும். ஹாண்டிங் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஆடியோ பெரிய விஷயமா ப்ளே பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி அதை விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக அதை பேக் பண்ணுறது எப்படிப்பட்ட டாஸ்காக இருக்கும்? ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து இது எப்படி பதில் சொல்லலாம், ஹாரர் ஃபிலிமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த இடத்துல வர போகிற சவுண்டு, இந்த ஆம்பியன்ஸ் தான் அவங்கள பயத்தை கிரியேட் பண்ணும். இதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்டுக்குவோம் இல்லை படிப்போம், இந்த மாதிரி என்ன வரப்போகுது அப்படின்னா நம்ம அதை போயிட்டே இருக்கும்போது ஒன்று டேரக்டர் சொல்லுவோம், சார் இது எவ்வளோ தூரம் போகும், என்ன மாதிரி கற்றுவாங்க சொல்லுங்கள் அப்படின்னா அதை பேசி கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்போ கேட்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களே அதை சொன்னதை கேட்டுட்டு இந்த இடத்துல இப்படி இவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லென்த்துக்கு நாங்களே அந்த வாய்ஸ் கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்து அந்த கட் பண்ணிக்குவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்ம சொன்னது தானே அவங்களும் செய்ய போகிறாங்க, நம்மக்கிட்ட சொன்னது மாற்றி செய்ய போகிறது கிடையாது. ஸோ அப்படி அந்த இடத்துல டெவலப் பண்ணி பார்த்துக்கிறது, இல்லைனா ரெஃபரன்ஸ் வாய்ஸ் போட்டு பார்த்துக்கிறது. ஓகே, அது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் இல்லை, இமேஜினேஷன்லேயே ஒரு. ஆமாம், ஹாரர் ஹியூமர், ஆக்சுவலி ஹியூமர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் கஷ்டம். ஹாரர்லாம் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் வேலை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அது ஏன்னா எப்படியா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம், ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் அங்கே என்னென்னா அந்த பயமுறுத்துகிற தூரம், அந்த அளவு தான் ரொம்ப, எவ்வளோ தூரம் வரையும் போகணும், இல்லைனா போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அவனே கண்டுபிடிச்சிருவான், அப்பா போய் வரப்போகுதுன்றான். ஸோ நம்ம அந்த அளவு மட்டும் கரெக்டாக நமக்கு அது எங்கே பயப்படுவோம்னு தோணுதோ அங்கே கட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கான அந்த விஷயம். ராத்திரி 12 மணி அன்னைக்கு பேய் வரும்னு சொல்லுவாங்க, அதை சொல்ல 11:45 நீ வருவியா? ரெக்கக்னேஷன் அப்படின்றது எப்படி இருக்குது எடிட்டர்ஸ்க்கு? எப்போதுமே வந்து எல்லாரும் இப்போ ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். நான் வந்து இந்த மாதிரி கதை எழுதினேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வாங்கினேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி கேமராமேன்கிட்ட கேட்டால் சொல்லலாம், நான் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துலேருந்து நான் ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னு. எடிட்டர்ஸால் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து தவறுகளை சரி பண்ணுற இடம் எடிட்டிங் டேபிள். நான் யாராவது ஒருத்தரோட தவறை சொன்னேன்னா அது நாளைக்கு என்னோட தொழில் ரீதியாகவே அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் அது வந்து இது தவறை சரி செய்கிற இடம், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற இடம். நான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாலும் தப்பாகும்,
தவிர சரி பண்ணுன்னு சொல்லி என் வேலையை பார்த்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால எடிட்டர்ஸோட பாயிண்ட் வந்து அதோட முடிஞ்சிருது. ஓகே சார், நைஸ் திங். ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க இந்த விஷயத்த. ஏன்னா அது ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய ஏரியா. ரேப்போ இருக்குது, நெக்ஸ்ட் ஒர்க்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒப்பீனியனே இது ஆக்சுவலி இமேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம், ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களோட குறைய நான் சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈகோ வந்துடும், இமேஜ் சரியும், அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது எதுக்கு? ஓகே சார். சார் இப்போது தனி ஒருவன் 2 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்துமே எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த படத்துக்கு பார்ட் 2 ஐடியா அப்படின்றது வந்து அது டீப்பாக அது உள்ளே போவேனா, பட் வந்து ஆர்கானிக்காகவே இது உள்ளே இருந்ததா? இல்லை, கிடையாது. கிடையாது. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த விஷயந்தான். இந்த ஐடியா பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா மோகன் சார் கூட? இல்லை, நாங்கள் படம் பண்ணும்போது அந்த ஐடியாவிலே இல்லை, அது மாதிரிலாம் எதுவுமே யாருக்கும் தாட்டில் இல்லை. இந்த படத்தை சரியாக பண்ணுவோன்னு தான் இருந்துச்சு. ஓகே சார். இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதை பீட் பண்ணி எப்படி இன்னொன்று வரப்போகுது, அது அந்த லெவல் ஒன்று கொடுத்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருச்சு. அதை இங்கே ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அடுத்து வந்து கருப்பர் நகரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, கில்லர் மேன் ஒன்று வருது, இன்னும் 2-3 டைட்டில்ஸ் இல்லை, இன்னும் வைக்கல. ஓகே, கில்லர் மேன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. நைஸ் திங் சார், சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.